ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ ரீசெண்டாக நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ இந்த குட்டி குட்டி பாத்திரங்களெல்லாம் பார்த்துட்டு வாங்கியிருந்தேங்க. ஸோ அதை வச்சு இன்றைக்கி ஒரு மினியேச்சர் குக்கிங் மாதிரி சிக்கன் பிரியாணி செய்யலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ இந்த கப்பில் ரைஸ் அளந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிட்டோம். நான் எப்போ ஊருக்கு போனாலுமே இந்த மாதிரி குட்டி குட்டி பாத்திரங்கள் நிறைய பார்ப்பாங்க வச்சுருக்காங்க. அதை வச்சு குக்கிங் செய்வோம். ஸோ இன்றைக்கி பிரியாணி மாதிரி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். பிரியாணிக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்துக்கிட்டேங்க. எடுத்துகிட்டு இந்த பாட் பாருங்கள், பிரியாணி பாத்திரம் ரொம்ப குட்டியாக அழகாக இருக்குது. இதோட விலை 50 ரூபா. ஸோ இந்த 3 செங்கல் வச்சு அடுப்பு செட்டப்லாம் ரெடி பண்ணி பாத்திரம் வச்சு ஆயில் ஊற்றிக்கிட்டேங்க. ஆயில் நல்லா சூடானது, அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஆனியன் போட்டாங்க. அடுத்து கருவேப்பிலை, புதினா எல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டுருக்காங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா இப்போ வணங்கிட்டுருக்குதுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டோம். இந்த சின்ன ஒரு பிரியாணி செய்கிறதுக்காக எவ்வளோ பேர்னால் நான், எங்கள் பெரிய அண்ணா, அண்ணி, நெக்ஸ்ட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ணா குழந்தைங்க, பெரிய அண்ணா குழந்தைங்க, சின்ன அண்ணா குழந்தைங்க, எங்கள் அம்மா எல்லோரும் சேர்ந்து ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த குக்கிங் வீடியோ எடுக்கும்போது. பிரியாணி பாத்திரம் ரொம்ப குட்டியாக இருக்கனால அது பத்தலைன்னு சொல்லிட்டு வேறு ஒரு பாத்திரம் வச்சு மாற்றிக்கிட்டேங்க. இப்போ அந்த பாத்திரத்தில் வச்சுட்டு இதில் நல்லா வணக்கி விட்டுட்ருக்காங்க. சிக்கன் பீசஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க. தேவையான தூளெல்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க. மிளகாய் தூள், பிரியாணி மசாலா தூள் எல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. இந்த பாத்திரமும் பத்தாது போல் இருக்குன்னு எல்லோரும் பேசி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சுங்க. தண்ணி கீழே வழிஞ்சு வந்துடும்னு எங்கள் பெரிய அண்ணா அதில் இருக்கிற தண்ணி வேறு பாத்திரத்துக்கு கொஞ்சம் எடுத்துகிட்ருக்காங்க. என்னடா இது பிரியாணிக்கு வந்த சோதனைன்ற மாதிரி இந்த பாத்திரமும் பத்தாது போலன்னு சொல்லி நாங்கள் சின்னதாக ஒரு வடசட்டி வச்சுக்கிட்டோம். பிரியாணியை முதல் முறையாக வடசட்டியில் செஞ்ச ஆளுங்க நாமளாக தான் இருப்போம்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே நல்ல மழை வந்துருச்சு. கொடையை பிடிச்சிட்டாவது இன்றைக்கி இந்த பிரியாணி செஞ்சு முடிச்சணும்னு செஞ்சுட்டேங்க. பிரியாணி சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.